இந்த வீடியோல ASP.NET MVC ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, மாடல் அண்ட் கண்ட்ரோலர்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம B3 சிஸ்டம்ஸோட .NET ட்ரெய்னர் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. So without waiting, let's start. Okay, store procedure is used to improve the performance of DML and DQL queries. இல்லைங்களா? நேத்தே சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டோர் ப்ரொசீஜர்ல DML and DQL queries ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ queries ஃபர்ஸ்ட் கொரி ஒரு டைம் கொரி எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ்மே எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் என்னன்னு செக் பண்ணும், செகண்ட் டேபிள் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கீமால இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அண்ட் தேர்ட் வந்து காலம் வந்து அந்த டேபிள்குள்ள இருக்கான்னு செக் பண்ணும், ஃபோர்த் வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிளானை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபிஃப்த் ஸ்டெப் தான் வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணும் எவ்ரி டைம் கொரி இல்லையா? இது சொல்லியிருந்தேன். ஸோ பட் ஸ்டோர் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட்டோ இல்லை ஆல்டரோ பண்ணிட்டோம்னா அண்ட் தென் எத்தனை டைம் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணாலும் சரி, அப்டேட் பண்ணாலும் சரி, டெலிட் பண்ணாலும் சரி, ஃபிஃப்த் ஸ்டெப் மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? அது ஆல்ரெடி கிரியேட் பண்ணும்போது ஆல்டர் பண்ணும்போதும் அந்த ஃபர்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். அதனாலதான் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர் இஸ் ஏ ப்ரீ கம்பைல் கொரின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ஸ்டோர் ப்ரொசீஜர் காமன் சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிரியேட் ப்ராக்னு சொல்லலாம், ப்ரொசீஜர்னு சொல்லலாம். சரிங்களா? கிரியேட் ப்ராக் ஸ்டோர் ப்ரொசீஜரோட நேம், நம்ம வைக்க போற ஒரு நேம். சரிங்களா? அட் பாராமீட்டர் நேம், டேட்டா டைப், சைஸ் சைஸ் ஆஃப் parenthesis. ஓகேங்களா? ஆஸ் பிகின், DML ஆர் DQL ஆப்ரேஷன், எண்ட். இதுதான் வந்து ஜெனரல் சின்டாக்ஸ், ஸ்டோர் ப்ரொசீஜரோட ஜெனரல் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லா ஸ்டோர் ப்ரொசீஜருமே இன்சர்ட்டுக்கு, அப்டேட், டெலிட் அண்ட் செலக்ட் ஆல் இது எல்லாமே யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ கிரியேட் ப்ராக் ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் அட் பாராமீட்டர் நேம், டேட்டா டைப் ஆஃப் சைஸ், ஆஸ் பிகின், DML ஆர் DQL ஆப்ரேஷன் நம்ம பண்ணுவோம், அண்ட் தென் எண்ட். ஸோ இதுக்கான இன்சர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இன்சர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்றதுக்கு டைம் இருக்காது, அதனால நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க அப்புறமா இதை டைப் பண்ணி பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சர்வர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட டிபியை பார்த்து சூஸ் பண்ணி கரெக்டா செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நம்ம B3 சிஸ்டம்ஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டிபி நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நேற்று நம்ம டேபிள் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் தான் இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். ஒரு வாட்டி டேபிள் செக் பண்ணிக்கலாங்களா? ஸோ இந்த டேபிள் தான் நேற்று நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் தான் எழுதுறேன். டேபிள் என்னென்ன இருக்கு? EMP ID, EMP நேம், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், சிட்டி, டிபார்ட்மெண்ட் நேம், ரோல் நேம், ப்ராஜெக்ட் நேம், ஜாயினிங் டேட். இந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணணும், இன்சர்ட் கொரி எப்படி எழுதணும், ஒரு டேட்டாவை இப்போ இன்சர்ட் பண்றதுக்கான கொரி தான் நான் எழுதியிருக்கேன். அந்த கொரி எப்படி எழுதியிருக்கேன், அதுக்கு பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா சொல்றேன், நோட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கிரியேட் ப்ராக்கோட நேம் நான் என்ன வச்சிருக்கேன், எம்ப்ளாயி இன்சர்ட். நான் டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன், அதனால நான் எம்ப்ளாயி இன்சர்ட்னு சொல்லிட்டு மீனிங்கா வச்சிருக்கேன் பேரை. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பேராமீட்டர்ஸ். நம்ம என்னென்ன டேட்டாவை அங்க MVCக்கு நம்ம அனுப்ப போறோமோ அங்க இருந்து டேட்டாவை வாங்கணும், பிளஸ் இங்க இருக்க டேட்டாவை அங்க அனுப்பணும் அப்படின்னா நம்ம பேராமீட்டர் மூலியமா தான் சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ணவும் முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இங்க பேராமீட்டர் செஷன்ஸ் இருக்கு. பேராமீட்டர் செஷன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்க காலமோட நேமை நம்ம இங்க எழுதுவோம். சரிங்களா? சோ நம்ம டேட்டாவை வாங்க போகும்போது நான் EMP ஐடியை வந்து நான் ஐடென்டிட்டியும் பிரைமரி கீயாவும் ஐடென்டிட்டி காலமாவும் வச்சிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஐடென்டிட்டின்னு வச்சா டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிக்கும். நம்ம வந்து ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்தா போதும், நம்ம டேட்டா வந்து என்டர் பண்ண தேவையில்லைன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதனாலதான் வந்து இங்க EMP ஐடி வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாமே நாங்க பேராமீட்டர் செஷன்ல எழுதியிருப்பேன். எனக்கு எல்லாத்துக்குமே டேட்டா வந்து MVCல இருந்து MVC வழியா இப்ப இங்க வரணும். அதுக்காக தான் மற்ற எல்லா காலம்ஸுமே இங்க போட்டிருக்கேன். EMP நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, டிபார்ட்மெண்ட் நேம், ரோல் நேம், ப்ராஜெக்ட், ஜாயினிங் டேட் எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாத்துக்குமே டேட்டா அங்க இருந்து வேணும். சோ அங்க இருந்து வர டேட்டாவை இங்க சேம் இன்சர்ட் கொரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? நேத்து சொல்லி கொடுத்த அந்த இன்சர்ட் கொரி தான் இது. அங்க நான் உங்களுக்கு என்ன இன்சர்ட் கொரி சொல்லி கொடுத்தனோ அது அப்படியே இங்க இருக்கும். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ், நமக்கு என்ன காலம்லாம் வேணுமோ அந்த காலம் நேம் ஃபுல்லா இங்க கொடுத்துட்டேன். வேல்யூஸ், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம அப்போ வந்து ஸ்டாட்டிக்கா வேல்யூ கொடுத்துருப்போம்.
பட் இப்போ என்னன்னா ஸ்டாட்டிக் வேல்யூக்கு பதிலா டைனமிக்கா வேல்யூ பாஸ் ஆக போகுது. ஸோ ஸ்டாட்டிக் தான் என்னன்னா நம்ம டபுள் அந்த டைம்ல வேல்யூ கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக். டைனமிக்ன்றது என்னன்னா எண்ட்யூசர் கிட்ட இருந்து வாங்குற வேல்யூ டைனமிக்கா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகி அந்த வேரியபிளை வந்து நம்ம எங்க ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இங்க பாராமீட்டர்ல தான் அந்த வேரியபிள் இருக்கு இல்லைங்களா? இஎம்பி நேம் என்ற இந்த பாராமீட்டர் நேம்ல தான் வந்து கொடுக்க போற டேட்டா இருக்கு. ஸோ அதனால அந்த டேட்டாவை அந்த நேம் இங்க ரெஃபர் பண்ணிருப்பேன். ஸோ டேட்டா ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இஎம்பி நேம்ல ஸ்டோர் ஆயிடும். சரிங்களா? இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அங்க போட்டிருக்க பாராமீட்டர்ஸ் அதே போல இங்க இஎம்பி நேம், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், சிட்டி, டிபார்ட்மெண்ட் நேம், ரோல் நேம், ப்ராஜெக்ட் நேம் அண்ட் ஜாயினிங் டேட். நீங்க இந்த இன்சர்ட் கொரிய ரிலாக்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எம்ப்ளாயி இன்சர்ட்டுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜரோட பேட்டர்ன் இதுதான். இதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ எம்விசில இருந்து கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு அப்போ நான் இதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? என்னென்ன பண்ணிருக்கேன்னு மட்டும் பாருங்க. கிரியேட் ப்ராக்கு ஒரு நேம் வச்சிருக்கேன். உள்ள பாராமீட்டர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். இங்க இன்செர்ட் கொரியில வேல்யூக்கு பதிலா அந்த பாராமீட்டர் நேமே இங்க பாஸ் பண்ணிருப்பேன். ஸோ அங்க வர டேட்டா நமக்கு இங்க பாராமீட்டர்ல இருக்கும். அது வந்து இஎம்பி நேமுக்கு பாஸ் ஆயிடும். சரிங்களா? as begin end இது எல்லாமே சின்டாக்ஸ். as begin endன்றது சின்டாக்ஸ். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ். சரிங்களா? அதே போல அப்டேட்டுக்கு பார்க்கலாம். சோ உங்களுக்கு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுறேன். எக்ஸிக்யூட் பண்ணா உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா எப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ எம்ப்ளாயி இன்சர்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். அப்புறம் அப்டேட்டுக்கு போயிடலாம். சோ கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. சோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் எம்ப்ளாயி இன்சர்ட்ன்ற ஸ்டோர் ப்ரொசீஜர் இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கும். நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இருக்கும். சரிங்களா? சோ ஃபாலோட் பை இன்ட் டேட். இதுக்கு வந்து நாங்க சைஸ் வராது. வேர்கார் எல்லாத்துக்குமே சைஸ் இருக்கும். நீங்க மேண்டேட்டரியா சைஸ் போடுற மாதிரி இருக்கும். அதை மறந்துடாதீங்க யூஸ் பண்ணும்போது. அதே போல அண்ட் தென் அப்டேட்டுமே அதே சேம் ப்ராசஸ் தான். சேம் பாருங்க, மேல இருக்க பாராமீட்டர் செஷன் சேமா தான் இருக்கும். நமக்கு எதெல்லாம் டேட்டா அங்க இருந்து வேணுமோ இல்ல இங்க இருந்து நம்ம அனுப்ப போறோமோ, இங்க இருந்து டேட்டா அனுப்புறதுக்காகட்டும் இல்ல அங்க இருந்து டேட்டா வாங்குறதுக்காகட்டும் பாராமீட்டர் செஷன் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சேம் கிரியேட் சொல்லியிருக்கேன், ப்ராக் சொல்லியிருக்கேன், ஒரு நேம் வச்சிருக்கேன். நான் அப்டேட் பண்ண போறேன். அதனால எம்ப்ளாயி அப்டேட்ன்ற நேம் வச்சிருக்கேன். சரிங்களா? இங்க வந்து நான் ஐடி கொடுத்திருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட்ல நான் ஐடி யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். பட் அப்டேட்டுக்கு ஐடி யூஸ் பண்ணிருப்பேன். இஎம்பி ஐடியா எதுக்காகன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். இன்சர்ட்ல டேட்டாவை அவங்க இன்சர்ட் பண்ண போறாங்க. நம்ம ஐடிக்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ண மாட்டோம் வேல்யூவை. பட் அப்டேட்ல வந்து நம்ம ஐடியை வச்சுதான் எல்லா வேல்யூமே எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர் கண்டிஷன்ல ஐடி யூஸ் பண்ண போறோம். அதே போல இங்க வந்து ஐடியை வச்சுதான் எல்லா டேட்டாவுமே ரெட்ரீவ் ஆகி நமக்கு அங்க காட்டவும் போகுது. பிஃபோர் அப்டேட் நம்ம டேட்டாவை கண்ணால பார்த்துட்டு அப்புறம் தானே அப்டேட் பண்ணுவோம். சோ ஐடியை வச்சுதான் நம்ம டேட்டாவை எடுக்க போறோம். அதனால மெயினா இங்க ஐடின்ற பாராமீட்டர் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ ஐடி, நேம், கான்டாக்ட் நேம் எல்லா பாராமீட்டர்ஸுமே இருக்கும். காலம்ல இருக்க டேபிள்ல இருக்க எல்லா காலமுமே நான் பாராமீட்டரா அங்க பாஸ் பண்ணிருக்கேன். as begin இது எக்ஸாக்டா அப்டேட்டுக்கான சின்டாக்ஸ். நேத்தியா நான் கொரிய உங்களுக்கு அவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுத்தேன்னா உள்ள வர்றது எல்லாமே அந்த கொரிஸ் தான். மேல இருக்கிறது காமன் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டோர் ப்ரொசீஜர் காமன் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி பாராமீட்டர் செஷன் எழுதிடுவோம். உள்ள இருக்கிறது எல்லாமே இன்சர்ட், அப்டேட், டெலிட், செலக்ட் இங்கதான். அதை இங்க எழுத போறோம். நேத்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். as begin போட்டுறணும். சின்டாக்ஸ் பேஸ் பண்ணது இது. அப்டேட், டேபிள் நேம், செட், காலம் நேம்ஸ் இது எல்லாமே காலம் நேம்ஸ், வேர், கண்டிஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கண்டிஷன் இது. ஸோ காலம் நேம்ஸ் இங்க என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. இஎம்பி நேம் ஈக்குவல் டு அப்போ வந்து நான் ஸ்டாட்டிக்கா வேல்யூ கொடுத்திருப்பேன். பட் இப்போ நான் பாராமீட்டர் நேம் பாஸ் பண்றேன். ஸோ இந்த பாராமீட்டருக்கு வேல்யூ இங்க இஎம்பி நேம்ல போய் அப்டேட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே காலம்ஸ் நாங்க கொடுத்திருக்கேன். as begin end வந்து சின்டாக்ஸ் குள்ள வர்றது. சரிங்களா? சோ இங்க அப்டேட்டுக்கான கொரி இது.
ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா எவ்ரி டைம் குறி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணலனா எவ்ரி டைம் எல்லா பிளேஸ்லயுமே நம்ம குறி எழுதுற மாதிரி இருக்கும். எவ்ரி டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனாலதான் மேக்ஸிமம் ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. நம்ம குறி கரெக்டா பிளான் பண்ணிட்டோம்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ டெலீட்டுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதிருக்கேன். ஓகே. கிரியேட் ப்ராக் டெலீட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். டெலீட் எம்ப்ளாயின்னு. பாராமீட்டர் வந்து இங்க நான் ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்திருக்கேன். பாருங்க மேல அப்டேட்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் லிஸ்ட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் கொடுத்திருப்பேன். பட் டெலீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாராமீட்டர் தான் கொடுத்திருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இஎம்பி ஐடி ஒன்ஸ் இங்க நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இஎம்பி ஐடியை வச்சு யாரோட இப்ப ரோல் இஎம்பி ஐடி 1 அப்படின்னா அவங்களோட டேட்டாவை மொத்தமும் நீங்க டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மொத்தமும் டெலீட் பண்ணிடும். டெலீட்டோட ஸ்டோர் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இங்க வந்து நான் இஎம்பி ஐடியை வச்சு டெலீட் பண்றேன். அதனால நான் பாராமீட்டர் இஎம்பி ஐடி மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒருத்தவங்களுக்கு இருக்கு. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் வச்சிருக்கவங்களோட அக்கௌண்ட் மொத்தமும் நீங்க டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னா இங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை பாராமீட்டர்லயும் கொடுத்துருப்போம். கண்டிஷன்லயுமே யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்ளை பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இப்போ ஒருத்தவங்களோட பேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் இருக்க பேர் எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த டேபிள்ல ராமன் யாரோட டேட்டாலாம் இருக்கோ எல்லா டேட்டாவுமே நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னா சோ இங்க நேம் நம்ம பாஸ் பண்ணுவோம். பாராமீட்டர்ல நேம பாஸ் பண்ணுவோம். இங்க கண்டிஷன்லயுமே நேம் எழுதுவோம். சரிங்களா? சோ அவங்களோட டேட்டா மொத்தமும் எடுத்துருவாங்க. ரிமூவ் ஆயிடும். புரியுதுங்களா? சேம் ப்ரொசீஜர் கிரியேட் ப்ராக் நேம் பாராமீட்டர் as begin. இது டெலீட்டோட query. delete from table name where condition end. ஓகேயா? சோ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி சோ கமெண்ட்ஸ் completed successfully. நேத்து செலக்ட் பண்ணும்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தோம்னா அந்த டேபிள்ல இருக்க எல்லா காலமுமே காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். சோ டேபிள் மொத்தமும் நமக்கு என்ன இருக்கோ அதை காட்டும். டிஸ்பிளே பண்ணும். இங்க பாருங்க டிஸ்பிளே பண்ணுதா? சோ அதை வச்சு நமக்கு டேபிள் இருக்க எல்லா டேட்டாவுமே வேணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அது லிஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்க போறோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் எடுக்க போறோம் இல்லைங்களா? சோ அதுக்கு நீங்க செலக்ட் ஆல் அந்த மாதிரி நான் பேருக்காக சொல்றேன். கிரியேட் ப்ராக் நம்ம எல்லா டேட்டாவும் எடுக்க போறோம். சோ அந்த லிஸ்ட் எம்ப்ளாயின்னு வச்சிருக்கேன். செலக்ட் ஆல் எம்ப்ளாயிஸ் வைக்கலாம். லிஸ்ட் எம்ப்ளாயி அந்த மாதிரி பேர் நம்ம கலெக்ஷன் ஆஃப் எடுக்க போறோம்ன்றதுனால டிஃபரன்ஸ் செலக்ட் வந்து 2 டைப் பண்ண போறோம். இது வந்து எல்லாமே லிஸ்ட் ஆஃப் எடுக்க போறோம். அதனால லிஸ்ட் எம்ப்ளாயின்னு வச்சுட்டு as begin same இங்க செலக்ட் கொரி எழுதிட்டு end. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சோ இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கு காலம்ஸ் எல்லாரோட டேட்டாவுமே கொடுக்கும் நமக்கு. சோ இது வந்து ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்களோட டேட்டாவை மட்டும் நான் எடுத்து பார்க்கணும். செலக்ட் ஸ்டார்னா மொத்தமா நான் எல்லா டேட்டாவுமே பாக்குறதுக்காக யூஸ் பண்றது. இங்க எனக்கு ஒருத்தவங்களோட டேட்டா மட்டும் வேணும். ஸ்டார்னா இங்கேயுமே செலக்ட் ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இங்கேயுமே செலக்ட் ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். பட் இங்க எல்லாரோட டேட்டாவும் காட்டும். இங்கேயும் ஒருத்தவங்களோட டேட்டா காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாராமீட்டர் செக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணல. சோ எனக்கு மொத்தமா இங்க இருக்க டேட்டா மொத்தமுமே அங்க காட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க இதுல நான் பாராமீட்டர் செக்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். பிகாஸ் ஒருத்தவங்களோட டேட்டா அங்க இருந்து வரும். அந்த டேட்டாக்கான இஎம்பி ஐடி 1 இருந்தா 1க்கு தேவையான எல்லா டேட்டாஸுமே நம்ம பாஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் வந்து இங்க பாராமீட்டர் நான் கொடுத்திருக்கேன். சோ அங்க இருந்து எது வேணும்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்றாங்களோ அதுக்கான டேட்டாவை இங்க இருந்து நம்ம அனுப்ப போறோம். ஒருத்தவங்களோட டேட்டாவை மட்டும் தான் சிங்கிள் டீடைல் மட்டும் அனுப்புறதுக்காக யூஸ் பண்றது இது. சரிங்களா? இது லிஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் சென்ட் ஆயிடும். இங்க நம்ம பாராமீட்டர் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டீடைல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க ஏன் ஸ்டார் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட எல்லா டீடைலுமே எனக்கு வேணும். எல்லா காலம்ஸோட டீடைலும் வேணும்ன்றதுனால நான் ஸ்டார் போட்டிருக்கேன். ஒருவேளை அவங்களோட 2-3 காலம் மட்டும் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இங்க லிஸ்ட் ஆஃப் காலம் நேம்ஸ் எழுதலாம். சரிங்களா? செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம் நேம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி டீடைல்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா நேத்து சொன்னது? சோ அப்படியும் எழுதலாம். எனக்கு வந்து ஒருத்தவங்களோட டீடைல் தான் வேணும். பட் அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே வேணும். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும், அவங்களோட நேம் வேணும், அட்ரஸ் வேணும், சிட்டி வேணும், அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேணும். சோ அதனால நான் ஸ்டார் போட்டிருக்கேன். சரிங்களா? சோ கிரியேட்டுக்கு நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். அப்டேட்டுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். டெலீட்டுக்கு டெலீட்னு ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிருக்கேன். ரீடுக்கு 2 கிரியேட் பண்ணிருப்பேன்.
லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன், எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். லிஸ்ட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் எல்லாரோட டேட்டாவையும் கொடுக்கும். எம்ப்ளாயி டீடைல் வந்து சிங்கிள் டேட்டா, நம்ம என்ன ஐடி பாஸ் பண்றோமோ அவங்களோட டேட்டாஸ் மட்டும் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சி ஷாப் எம்விசி போலாம். டே 3 வந்து சி ஷாப்போட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம வெப் டெவலப்மெண்ட், வெப் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாம ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, நேத்து கூட ஆப்டிடியூட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்க கன்சோல் அப்ளிகேஷன்ல நீங்க கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரியேட் கன்சோல் அப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்றதை நான் சொல்லி தரலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். Create a new project. ஸோ நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். ஆல் லாங்குவேஜ், ஆல் பிளாட்ஃபார்ம், ஆல் ப்ராஜெக்ட் டைப்ஸ்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ண போற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி ஷாப் தான், அது நமக்கு தெரியும். ஸோ அதனால இங்க நான் சி ஷாப்ன்றதை கிளிக் பண்ணிருக்கேன். பிளாட்ஃபார்ம் நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம்? இப்போ விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால விண்டோஸ்ன்றது இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கதான் வந்து நம்ம பார்க்கணும், நம்ம எம்விசி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன், வெப்ன்றதை கிளிக் பண்ண, வெப்ல தானே நம்ம எம்விசி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம், வெப் அப்ளிகேஷன். பட் இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் கன்சோல்ல உங்களுக்கு பேசிக் சி ஷாப் சொல்லிட்டு அப்புறம் எம்விசி ப்ராஜெக்ட் வந்து வெப்ல கிரியேட் பண்ணுவேன். சரிங்களா? சோ இங்க வந்து நீங்க கன்சோல் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கன்சோல் இங்க இருக்கு பாருங்க, 1 2 3 தேர்ட் ஒன். கன்சோல் கிளிக் பண்ணீங்கன்னா செக் பண்ணணும், சி ஷாப்பா கன்சோல் ஆப் தான், .NET ஃப்ரேம் ஒர்க்ல தான் இப்ப நம்ம பண்ண போறோம் இல்லைங்களா? சோ எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஜஸ்ட் நான் ஒரு நேம் வைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சோ நேம் வச்சுட்டு பாத்து உங்களுக்கு எந்த பாத்து நீங்க வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். லொகேஷன் போயிட்டு நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு எந்த பாத் வேணுமோ அந்த பாத்தை நீங்க சூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். சோ எனக்கு ஆல்ரெடி இந்த பாத் தான் வேணும்ன்றதுனால இங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் எப்படின்றத காட்டிடுறேன், ஒரு டைம் பாருங்க. லொகேஷன் போயிட்டு இப்போ எனக்கு சி டிரைவ்ல, யூசர்ஸ்ல, லினோவால, சோர்ஸ்ல, ரெப்போல தான் என்னோட ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நான் இருக்கேன். அதனால நான் இந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். சோ என்னோட பாத் இங்க செலக்ட் ஆயிடுச்சு. என்னோட ப்ராஜெக்ட் நேம் நான் இங்க கொடுத்துட்டேன். டிஃபால்ட்டா ப்ராஜெக்ட் நேம் தான் சொல்யூஷன் நேமா வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். வேணானா நம்ம பிளேஸ் சொல்யூஷன் அண்ட் ப்ராஜெக்ட், இந்த அதே போல சொல்யூஷனும் ப்ராஜெக்டும் சேம் டைரக்டரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். சோ தென் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ கன்சோல் அப்ளிகேஷன் நார்மலா இப்படிதான் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணனா இதை காட்டி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன், எம்டி அப்ளிகேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? பார்க்கலாமா சி ஷாப் என்னென்ன இருக்கு, இதுல நம்ம அப்ளிகேஷனை எதுக்கு கிரியேட் பண்ணோம், என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சி ஷாப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 இருக்கு, பில்டிங் பிளாக்ஸ் அண்ட் ஹவு டு ரைட் லாஜிக்னு. சரிங்களா? ஜஸ்ட் நான் பெருக்க நான் ஸ்பிளிட் பண்றேன், ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக உங்களுக்காக. ஸோ பில்டிங் பிளாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அசம்பிளி, நேம் ஸ்பேஸ், காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் அண்ட் மெம்பர்ஸ். இது 4 தான் இங்க இருக்கும். அசம்பிளி, நேம் ஸ்பேஸ், காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் அண்ட் மெம்பர்ஸ். ஹவு டு ரைட் லாஜிக் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா உள்ள எழுத போறது தான் லாஜிக். ஸோ லாஜிக் எப்படி எழுத போறோம்ன்றத லாஸ்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு லாஜிக் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ அசம்பிளினா என்ன, யாருக்குன்னா ஐடியா இருக்கா? அசம்பிளினா என்னன்றது நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல என்னென்ன இருக்க போதுன்னு சொல்லியிருக்கேன். அசம்பிளி, நேம் ஸ்பேஸ், காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சோ அசம்பிளினா ஒண்ணும் இல்ல, அசம்பிளி இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ப்ராஜெக்ட். இட் வில் பி ஜெனரேட்டட் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் கம்பைலேஷன். சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க, எம்டியா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து கன்சோல் அப்ளிகேஷன். சோ ஓகே, பட் வெப் அப்ளிகேஷன் இங்க ஒரு பில்ட் பண்ணி ஒரு டீபக் பண்ணி வச்சுக்கோங்க. டீபக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்டியா ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி டீபக் பண்ணிட்டீங்கன்னா தான் அசம்பிளி வில் பி ஜெனரேட்டட். எந்த ஒரு எரரும் இல்லைன்னா மட்டும்தான் அசம்பிளி ஜெனரேட் ஆகும். எப்பவுமே நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா எம்டியா ஃபர்ஸ்ட் கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா?
அசம்பிளினா என்னன்றது ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக். உங்களுக்கு இப்போதைக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். டீடைலா நம்ம அப்புறம் பார்க்கலாம். அசம்பிளி இஸ் தி அவுட்புட் ஆஃப் த ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன். அவுட்புட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னா ஒன்ஸ் நம்ம பில்ட் பண்ணி டீபக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து டிஎல்எல் எல்லாமே டெவலப் ஆகும். அதுதான் அவுட்புட் ஆஃப் த ப்ராஜெக்ட் சொல்றாங்க. இட் வில் பி ஜெனரேட்டட் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் கம்பைலேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ எப்போ நம்ம ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் கம்பைலேஷன் தான் அது டெவலப் ஆகும். அப்படி இப்ப நான் பில்ட் பண்ணி டீபக் பண்ண இல்லைங்களா, அதை தான் அப்படி சொல்றாங்க. இட் வில் பி ஜெனரேட்டட் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் கம்பைலேஷன் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நேம் ஸ்பேஸ் இங்க பாருங்க. அடுத்து இங்க நேம் ஸ்பேஸ்ன்றது எங்க இருக்குன்னு பாருங்க. பில்டிங் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் அசம்பிளி யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரே ப்ராஜெக்ட் இருக்குன்றதுனால ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. அதனாலதான் உங்களுக்கு டெப்தா அது கொண்டு போல. இப்ப 2-3 ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவோம். ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் ரெஃபர் எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்றது மெயினா அசம்பிளி எல்லாம் யூஸ் பண்ணி தான் ரெஃபர் பண்ணுவோம். சரிங்களா? சோ இப்ப நேம் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசம்பிளி முடிச்சிட்டேன். அடுத்து பாருங்க நேம் ஸ்பேஸ் இருக்கு. நேம் ஸ்பேஸ் இங்க பாருங்க நேம் ஸ்பேஸ் இருக்கா? So building blocks in the namespace open close brace, the class open close brace, in the static void main method open close brace. இந்த மூணும் தான் வந்து இந்த மூணு நான் உங்களுக்கு சொன்னது. நேம்ஸ்பேஸ், காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் சொல்லிட்டு. சரிங்களா? நேம் ஸ்பேஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. நேம் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் நேமிங் கான்ஃப்ளிக்ட் when complex types are going to have same name. அதாவது நேம் ஸ்பேஸ்க்கு அடுத்து நாங்க கிளாஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ்ல கிளாஸ்ன்றது ஒரு டைப். காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் 5 டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? கிளாஸ், இன்டர்ஃபேஸ், எனுமரேஷன், டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு 5 இருக்கு. சோ அதுல இப்ப நம்ம கிளாஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் இருக்கு பில்டிங் பிளாக்ஸ்ல. அடுத்து கிளாஸ் இருக்கு. அடுத்து இங்க மெம்பர்ஸ் சொல்லி மெம்பர்ஸ் காட்டியிருப்பேன் உங்ககிட்ட. மெம்பர்ஸ் காட்டியிருப்பேன். அந்த மெம்பர்ஸ்ல வர மெத்தட் தான் இது. சரிங்களா? மெம்பர்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன், இன்ஸ்டன்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் 3 டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பில்டிங் பிளாக்ஸ் மெயினா தெரியணுன்றதுக்காக தான் நான் அதை காட்டினேன். ஸோ நேம் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் வரும். அதுல காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் வரும். அப்புறம் மெம்பர்ஸ் வரும். எம்பிசிலயும் இப்படிதான் இருக்கும். கன்சோல் அப்ளிகேஷன்லயும் இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ளதான் போய் நம்ம லாஜிக் எழுத போறோம். சரிங்களா? ஒரு ஓவர்வியூவா தெரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேம் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் நேமிங் கான்ஃப்ளிக்ட் when complex types are going to have same name. அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரே ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால ஒரு நேம் ஸ்பேஸ் தான் இருக்கு. சோ இப்போ நான் இதுல வேற ப்ராஜெக்ட் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஆட் கொடுத்து நியூ ப்ராஜெக்ட். நான் இன்னொரு கன்சோல் அப்ளிகேஷன் இங்க ஷார்ட் கீ இருக்கு, அதனால நான் அப்படியே கிரியேட் பண்றேன். நீங்க இங்க என்ன ஷார்ட்டா பண்றாங்கன்னு பாக்காதீங்க. ஜஸ்ட் நான் கன்சோல் அப்ளிகேஷன் 2 வைக்கிறேன். ஓகே. சோ இதோட நேம் ஸ்பேஸ் பாருங்க. B3 சிஸ்டம்ஸ் கன்சோல் ஆப் இருக்கு. பட் இதோட நேம் ஸ்பேஸ் பாருங்க, கன்சோல் ஆப் 2 இருக்கு இல்லையா? சோ இதுக்குள்ள வர காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் கிளாஸ்ன்னு இல்ல, காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ்ல 5 இருக்கு. பட் இங்க கிளாஸ்ன்னு இருக்கு. இப்போ இது ப்ரோக்ராம்னு இருக்கு. இந்த கிளாஸோட பேர் என்ன இருக்கு? கன்சோல் ஆப் 2ல கிளாஸோட பேர் ப்ரோக்ராம்னு இருக்கு. B3 சிஸ்டம் கன்சோல் ஆப்லயும் கிளாஸோட பேர் ப்ரோக்ராம்னு இருக்கு. இப்ப ரெண்டுத்துலயுமே கிளாஸோட பேர் ப்ரோக்ராம்னு இருக்கு. அப்போ இது எப்படி நம்ம கால் பண்ண முடியும்? எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? அப்போ நமக்கு அதுக்காக சொல்றதுதான் நேம் ஸ்பேசஸ் யூஸ்டு டு அவாய்ட் நேமிங் கான்ஃப்ளிக்ட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்க கன்சோல் அந்த கிளாஸை தான் நான் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த யூசிங் சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணுவோம் நேம் ஸ்பேஸை. சோ அப்படி இம்போர்ட் பண்ணும்போது இந்த நேம் ஸ்பேஸ் இம்போர்ட் பண்ணோம்னா சோ இதுக்குள்ள இருக்க கிளாஸ் தான் நம்ம அக்சஸ் பண்ண போறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஒரே பேர்ல பல பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு கலா அப்படின்னு ஒரு பேர் இருந்தா ஒரு 4 பேர் கலான்னு இருக்காங்கன்னா அவங்களோட இனிஷியல் வச்சுதான் நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போலதான் இது நேம் ஸ்பேஸ்ன்றது. சோ இந்த இனிஷியல் மாதிரி தான் இங்க வந்து யூஸ் ஆகும். சோ இந்த நேம் வச்சுதான் இதை நம்ம கால் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக தான் நேம் ஸ்பேஸ் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? புரியுதா? நேம் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் நேமிங் கான்ஃப்ளிக்ட் when complex types are going to have same name. சோ காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் எதுவாக இருந்தாலும் அது யூஸ் பண்ணும்போது நேம் ஸ்பேஸ் வச்சுதான் சேம் நேம் வந்தா நேம் ஸ்பேஸ் வச்சுதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்து அதேதான் சேம் சொல்லிக்க. The biggest advantage of using namespaces that the complex name which are declared in one namespace will not clash with the same complex names declared in another class. ஒன்னும் இல்லை. இப்ப நான் சொன்னதுதான் கொஞ்சம் டீடைலா இங்கிலீஷ்ல இருக்க வேர்ட். சரிங்களா? சோ ஒரே நேம் ரெண்டு நேம் ஸ்பேஸ்லயுமே ஒரே நேம் கூட வச்சுக்கலாம்.
த்ரூ நேம் ஸ்பேஸ் நமக்கு எந்த ஒரு கிளாஷும் ஆகாது. நமக்கு நேம் ஸ்பேஸ் வச்சு அதை கால் பண்ணிக்கலாம், கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். சோ காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ்ல 5 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம இப்ப கிளாஸ் தான் பார்க்க போறோம். மெயினா கிளாஸ் தான் என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ் இஸ் a காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். சோ பாருங்க, அடுத்து நேம் ஸ்பேஸ் முடிச்சிட்டோம், அடுத்து கிளாஸ் தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன? அது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். It is a blueprint of an object that encapsulate data and behavior. So class is the blueprint of an object. சரிங்களா? So class ஓட syntax என்னன்னு பாருங்க. இதுவுமே syntax நீங்க மனப்பாடம் பண்ணணும். access modifier, class, identifier, open close base. இதுதான் syntax. இந்த மூணு வந்து உள்ள யூஸ் பண்ண போறோன்றதால வச்சிருக்கேன். இது syntaxல வராது, உங்களுக்கு நான் சொல்றேன். So இதுல access modifier and modifier optional, class, identifier, open close base are mandatory. எவ்ரி டைம் நீங்க எது ஆப்ஷனல் எது மேண்டிட்டரி நான் சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. சோ அக்சஸ் மாடிஃபையர், கிளாஸ், ஐடென்டிஃபையர், ஓப்பன் க்ளோஸ் பேஸ். இதுல அக்சஸ் மாடிஃபையர் அண்ட் மாடிஃபையர் ஆப்ஷனல், அதர்ஸ் ஆர் மேண்டிட்டரி. சரிங்களா? சோ இந்த கிளாஸ் உள்ள நம்மளால என்னெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, மெம்பர் வேரியபிள், மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சோ இந்த நேம் மெம்பர் வேரியபிள் ஒன்னு இருக்கு, அதை அக்சஸ் பண்ண முடியும். மெம்பர் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு, அதையும் அக்சஸ் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதையும் கிளாஸ்க்குள்ள மூணுத்துக்கான லாஜிக் நம்மளால எழுத முடியும். சரிங்களா? கிளாஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். அங்க சின்டாக்ஸ் சொன்ன இல்லைங்களா, அதோட எக்ஸாம்பிள். அக்சஸ் மாடிஃபையர்ல பப்ளிக்கா கொடுத்திருக்கேன். அக்சஸ் மாடிஃபையர்னா என்ன, அதுக்கு எத்தனை டைப் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். பப்ளிக், கிளாஸ், ஐடென்டிஃபையர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சோ ஐடென்டிஃபையர் வந்து மை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நானே சும்மா வச்சிருக்கேன். ஓப்பன் க்ளோஸ் பேஸ். இங்க பாருங்க, மாடிஃபையர் நான் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். மாடிஃபையர் நான் ஆப்ஷனல் விட்டுட்டேன். மாடிஃபையர் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், நம்மளோட லாஜிக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? சோ ஆப்ஜெக்ட், இட் இஸ் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ். ஆப்ஜெக்ட் இஸ் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, யாருக்குன்னா தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா. அக்சஸ் மாடிஃபையர் வந்து பப்ளிக்கா கொடுத்திருக்கேன், கிளாஸ் சொல்லியிருக்கேன், ஐடென்டிஃபையர் வந்து மை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் அதுக்கு ஓப்பன் க்ளோஸ் பேஸ் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். சோ இங்க நேம் என்ன இருக்கு? மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாரி, சோ மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் இருக்கு இல்லையா. இந்த நேம், அந்த கிளாஸோட நேமை தான் வந்து நம்ம இப்போ இங்க ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் கிளாஸ் இஸ் a கலெக்ஷன் சொல்லி கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ். சோ ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. கிளாஸ் நேம், நம்ம அங்க என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் கொடுப்போம். அப்புறம் ஆப்ஜெக்ட் நேம்ன்றது நம்மளே கொடுக்க போற நேம். ரிலேட்டட் டு கிளாஸ் நேம் நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ், கிளாஸ்ல கேப்ஸ்லா வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரே ஸ்மாலா மாத்தி அந்த ஆப்ஜெக்ட் நேமா வச்சுப்போம். பொதுவா அப்படிதான் பண்ணுவாங்க. இதை நம்ம ஷார்ட்டாவும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்க முடியும் ஆப்ஜெக்ட் நேம். சரிங்களா? கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் parenthesis செமிகோலன். இது சின்டாக்ஸ். சின்டாக்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணணும். கம்ப்ளீட் சின்டாக்ஸ் இப்படி இருந்தாதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். சரிங்களா? கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் parenthesis செமிகோலன். சோ நம்ம கிரியேட் பண்ணி இந்த கிளாஸ் நேம் என்ன? மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம். ஓகேங்களா? அந்த மைல எம் அப்படியே ஸ்மால்ல மாத்திட்டு மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் நேம் நான் எழுதிருப்பேன், ஓனா எழுதிருப்பேன். ஈக்குவல் டு நியூ, அகைன் கிளாஸ் நேம் என்ன? மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் போட்டுட்டு parenthesis செமிகோலன். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கான சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெம்பர்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன், இன்ஸ்டன்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. சோ ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் தவிர மீதி மெம்பர் ஃபங்க்ஷன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்மளால கால் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் பில்டிங் பிளாக்ஸ்க்கு என்னெல்லாம் வேணுமோ அதை பார்த்துட்டோம். சோ பில்டிங் பிளாக்ஸ் கம்பல்சரி நமக்கு மெயின். சரிங்களா? எல்லாத்துலயுமே இதுதான் இருக்க போகுது. நேம் அசம்பிளினா என்னன்னு பார்க்கும், நேம் ஸ்பேஸ் இருக்கும், கிளாஸ் இருக்கும், மெம்பர்ஸ் மெத்தட்ஸ் நம்ம என்ன வேணுமோ அது போட்டுப்பாங்க. ஓகே, சி ஷார்ப் லாஜிக் எழுதணும்னா நமக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு சி ஷார்ப் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் தெரியணும்னு பாத்தீங்கன்னா, வேரியபிள்னா என்னன்னு தெரியணும், ஆபரேட்டர்ஸ் என்ன இருக்குன்னு தெரியணும், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியணும், கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியணும், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே தெரியணும். இது எல்லாம் தெரிஞ்சாதான் பேசிக்கா நம்ம ஒரு நார்மல் கோடு இதுதான் நிறைய இதுல பேசிக்கும் இருக்கு, டெப்தா நிறைய கவர் பண்ண முடியும். சோ இதுல அட்லீஸ்ட் பேசிக்காவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சோ வேரியபிள்ஸ், ஆபரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், கலெக்ஷன் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். சோ இதுல வேரியபிள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். வேரியபிள்ஸ் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போற ஒரு நேம். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு கண்டெய்னர்ல ஒரு பொருள்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம்ல,
ஒரு பாக்ஸ்ல நமக்கு தேவையான பொருள்லாம் போட்டு வச்சு அதை தூக்கிட்டு வரும். அதே மாதிரி நமக்கு தேவையான டேட்டாவை ரன் டைம்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க போகுது. ரன் டைம் ஆகட்டும், கம்பைல் டைம் ஆகட்டும், வேரியபிள் வச்சுதான் அது வேரியபிள்ல தான் அந்த டேட்டாவை போட்டு அந்த வேரியபிளை தான் நம்ம எல்லா இடமும் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இஎம்பி ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இஎம்பி ஐடின்றது தான் வேரியபிள் நேம் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க டேட்டா டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் டேட்டா டைப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் ரெண்டா இருக்கு. சரிங்களா? சிம்பிள் டேட்டா டைப் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இன்ட், ஸ்ட்ரிங், டபுள், கேரி இதெல்லாம் சிம்பிள்ல வந்துடும். ஸோ காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியும், கலெக்ஷன் அண்ட் மாடல் கிளாஸ். ஓகேவா? ஸோ கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும், இண்டெக்ஸ் பேஸ் கலெக்ஷன், கீ வேல்யூ பேஸ் கலெக்ஷன் அண்ட் ப்ரியாரிட்டி பேஸ் கலெக்ஷன் 3 இருக்கு. இப்போ நம்ம எம்பிசில யூஸ் பண்ண போறது மாடல் கிளாஸ். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். சிம்பிள் டேட்டா டைப்பும் மாடல் கிளாஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? கலெக்ஷன்ஸ் இப்போ யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ சிம்பிள் டேட்டா டைப் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நியூமரிக், ஆல்பா நியூமரிக்ல வித்தவுட் டெசிமல் இன்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது புள்ளி வைக்காம 1 2 3 4 5 6 அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு இன்ட்னு நம்ம டேட்டா டைப் கொடுப்போம். வித் டெசிமல் பாயிண்ட் வச்சு யூஸ் பண்றோம் இல்லைங்களா? பாயிண்ட் 1.2 3.2 9 அது போல யூஸ் பண்ணும்போது பாயிண்ட் யூஸ் பண்றதுக்கு டபுள்னு சொல்லுவோம். இது பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ட், டபுள், ஸ்ட்ரிங்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணும். கேர்ன்றது ஒரே ஒரு கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ணும், ஒரு லெட்டரை தான் ஸ்டோர் பண்ணும். ஏ, பி, சி அப்படின்னு ஒரே ஒரு லெட்டரை மட்டும் ஸ்டோர் பண்றது தான் கேர். சரிங்களா? டேட்டா டைப்ஸ் வந்து இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்ண போறோம், இனிஷியேஷன் பண்ண போறோம், டைப் காஸ்டிங் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேரியபிள் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். டிக்ளேர் வேரியபிள், அதை இனிஷியேஷன் பண்ணணும், அப்புறம் டைப் காஸ்டிங் பண்ணணும். டிக்ளேர்னா ஒண்ணும் இல்லை, அந்த வேரியபிள் டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர் பண்ண போறோம். அப்புறம் இனிஷியேஷன்னா அதுக்கு டேட்டா எப்படி பாஸ் பண்ண போறோம், பைண்ட் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். அப்புறம் டைப் காஸ்டிங் என்னன்றத பார்க்கலாம். ஸோ சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் எ வேரியபிள் இஸ் டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், செமிகோலன். இதுதான் சின்டாக்ஸை மனப்பாடம் பண்ணணும். அகைன் சொல்றேன், டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், செமிகோலன், அவ்வளவுதான். அதாவது ஒரு டேட்டா டைப் சொல்லிடுவேன், அதுக்கான பேர் சொல்லுவேன். இப்ப இஎம்பி ஐடின்னு சொன்னோம். இஎம்பி ஐடின்றது எதுல வரும்? இன்டீஜர்ல தான் வருது, எல்லாருக்குமே தெரியும். சோ இன்ட் இஎம்பி ஐடி செமிகோலன் இல்லையா? இங்க ஸ்ட்ரிங்குக்கு கொடுத்துருக்கு, நேமுக்கு கொடுத்துருக்கு பாருங்க. நேம்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் தான் நேம். சோ ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நேம் செமிகோலன், அப்புறம் இன்ட் ஏஜ் செமிகோலன். சோ ஏஜ்ன்றது ஒரு 10 12 15 அப்படின்னு ஒரு போகுது. சோ அதனால அது இன்டிஜர்ன்றதால இன்ட்னு சொல்லிட்டோம். ஸ்ட்ரிங் நேம் வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ன்றதால அது ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டோம். சரிங்களா? சோ இதான் டிக்ளரேஷன். டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், செமிகோலன். நம்ம என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு விரும்புறோமோ அதுக்கான ஒரு பேர் வச்சு, அதுக்கான டேட்டா டைப் கொடுத்து, அதுக்கான ஒரு பேர் வச்சு செமிகோலன் கொடுக்குறோம். இங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது பெருசா. இங்க அதை எப்படி இனிஷியேஷன் பண்ணலாம்னா 2 டைப்ஸ்ல இனிஷியேஷன் பண்ண முடியும். கம்பைல் டைம் இனிஷியேஷன் அண்ட் ரன் டைம் இனிஷியேஷன் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் கம்பைல் டைம் இனிஷியேஷன் தான் என்ன, ரன் டைம் இனிஷியேஷன் என்னன்னு நான் சொல்றேன். அது அப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ கம்பைல் டைம் இனிஷியேஷனா ஒன்னும் கிடையாது, ஸ்டாட்டிக்கா நம்ம வேல்யூ கொடுத்துருவோம். சோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க, ஐடென்டிஃபையர் ஈக்குவல் டு வேல்யூ. அப்போவே ப்ரோக்ராமரே அங்க வேல்யூ கொடுத்துருவாரு. ரன் டைம்ல, அதாவது எண்ட் யூசர் கொடுக்க மாட்டாரு அந்த வேல்யூவை, ப்ரோக்ராமர் நம்ம கோட் அடிக்கிறோம் இல்லைங்களா, நம்மளே அங்க வேல்யூ கொடுத்துருவோம் கம்பைல் டைம்ல பிஃபோர். சோ அதுக்கான சின்டாக்ஸ் ஐடென்டிஃபையர் ஈக்குவல் டு வேல்யூ செமிகோலன். அது எப்படி இங்க கொடுத்துருக்கேன்னு பாருங்க, நேம் ஈக்குவல் டு கலான்னு இங்க கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ல, ஸ்ட்ரிங்கா இருந்தா டபுள் கோட்ல கம்பல்சரி வரணும், கேரக்டரா இருந்தா சிங்கிள் கோட்ல வரும், இன்டிஜர் அதெல்லாம் அப்படியே கொடுத்துருவோம். சரிங்களா? சோ நேம் ஈக்குவல் டு கலா செமிகோலன் சொல்லியிருக்கேன். நேம்ன்றது இங்க என்ன, நம்ம அங்க டிக்ளேர் பண்ணோம்ல ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் சொல்றதுக்கு ஸ்ட்ரிங் கலான்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இங்க நேம் கலான்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு கோடா அடிச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சும்மா ரீட் பண்ணி காட்டிடுறேன், அப்ப நம்ம கோடிங்க்கு போலாம். ஓகேங்களா? நேம் ஈக்குவல் டு கலான்னு சொல்லியிருக்கேன். ஏஜ் வந்து எனக்கு 22 செமிகோலன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். இதுதான் இனிஷியேஷன். இது என்ன இனிஷியேஷன்? கம்பைல் டைம் இனிஷியேஷன். ப்ரோக்ராமர் ஸ்டாட்டிக்கா அப்போவே வேல்யூ கொடுத்துறாரு அப்படின்னா, இது ஸ்டாட்டிக்னா என்ன, டபுள் கோட்குள்ள கொடுக்குற வேல்யூ அப்படியே இந்த வேல்யூ போய் இப்ப நேம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த கலான்றது இப்ப எதுல இருக்கும், நேம்குள்ள இருக்கும். ஓகேவா? 22ன்றது ஏஜ்ல இருக்கும். புரியுதுங்களா? இது கம்பைல் டைம். ரன் டைம் இனிஷியேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ராஜெக்ட பில்ட் பண்ணிட்டு டீபக் பண்ணுவோம் இல்லைங்களா, ரன் பண்ணும்போது வேற ஒருத்தவங்க கொடுப்பாங்க அப்ளிகேஷன், இங்க நான் கிரியேட் பண்ணிடுவேன், லாஜிக் நான் இங்க எழுதிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு நீங்களே இப்போ யாரெல்லாம் இப்போ புட் கேம்ப் அட்டன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்போம். அதை நீங்க அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்க பேரு உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுப்பீங்க. சோ நீங்களாம் தான் எண்ட் யூசர்ஸ்.
வேற யாரோ ஒருத்தவங்க அங்க டேட்டாவை ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ரன் டைம் இனிஷியேஷன்ல வர்றது. சரிங்களா? ப்ரோக்ராமர் இல்ல இண்டியூசர்ஸ் வந்து டேட்டாவை ஃபில் பண்ண போறாங்க. அதுக்கான கோட் எப்படி எழுதணும்ன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா ஐடென்டிஃபைட் ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் செமிகாலன் சொல்லுவாங்க. சோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நீங்க என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். பிஃபோர் தட் கன்சோல் டாட் ரீட் லைன் கன்சோல் டாட் ரைட் லைன்னா என்னன்னு நானே சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம ஒரு புக் எடுத்து படிக்கிறோம் இல்லையா? படிக்கும்போது நம்ம அது எல்லாமே எங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம்? நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சோ எழுதுறோம், நோட்ல எழுதுறோம்னா அது வெளியே காட்டுதா, டிஸ்பிளே ஆகுதா, மத்தவங்களுக்கு காட்ட முடியும் இல்லையா? ரைட் பண்ணா அது வெளியே மத்தவங்களுக்கு காட்ட முடியும், ரீட் பண்ணா இன்டேக் எடுத்துக்கிறோம். அதை எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சோல் டாட் ரீட் லைன்னா இன்டேக் எடுத்துக்க போறோம், கன்சோல் டாட் ரைட் லைன்னா வெளியே காட்ட போறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். பிஃபோர் தட் டைப் காஸ்டிங் என்னன்னு பாத்திரலாம். பார்த்தாதான் உங்களுக்கு ரன் டைம்ல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? டைப் காஸ்டிங்னா என்னன்னா இட் இஸ் a process of converting a value from one data type to another data type. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a process of converting a value from one data type to another data type சொல்லிருக்கு இல்லைங்களா? ஸோ டைப் காஸ்டிங் ரெண்டு டைப்ல இருக்கு, இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங், எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். அது எல்லாம் இப்ப சொல்ற அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ டைப் காஸ்டிங் சிம்பிளா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கன்சோல் டாட் ரீட் லைன் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா கேன் ஏபிள் டு ரீட் all type of data but it returns only string. console dot read line ஆன எல்லா டைப் ஆஃப் டேட்டாவை ரீட் பண்ணிக்க முடியும், பட் அதுக்கு திரும்பி சொல்ல தெரியாது. திரும்பி சொல்லும் போது ஸ்ட்ரிங்கா மட்டும்தான் அது திரும்பி சொல்ல தெரியும். நீங்க இன்டா கொடுத்தாலும் டேட்டாவை எடுத்துக்கும், கேரா கொடுத்தாலும் டேட்டா எடுத்துக்கும், டபுளா கொடுத்தாலும் டேட்டா எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் அது படிச்சு வச்சுக்கோ. ரீட்னா நான் படிச்சு நம்ம இன்டேக் எடுத்துக்கணும்னு சொன்னால அதுதான். சோ அது படிச்சுக்கும், அது திரும்பி சொன்னாதானே நமக்கு தெரியும். அப்போ சொல்லணும்னா அதுக்கு சொல்ல தெரியாது, அதுக்கு ஸ்ட்ரிங்கா மட்டும் தான் திரும்பி சொல்ல தெரியும். சோ அப்போ அங்க நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுதான் டைப் காஸ்டிங். சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் இருக்கு பாருங்க. டைப் காஸ்டிங்கோட சின்டாக்ஸ் ஐடென்டிஃபையர் ஈக்குவல் டு ரெக்வயர்ட் டேட்டா டைப் டாட் பாஸ் கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்வயர்ட் டேட்டா டைப் டாட் பாஸ்ன்றதை விட்டுருங்க. ஐடென்டிஃபையர் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன் இதுதான் ரன் டைம்ல வர்றது. சரிங்களா? ரன் டைம் என்ன வரும்? ஐடென்டிஃபையர் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன். இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. நேம் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்திருக்கேன். சோ இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன், இது டிக்ளரேஷன் பார்ட் இல்லையா? ஸ்ட்ரிங் நேம் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இனிஷியலேஷன் வந்து ரன் டைம் இனிஷியலேஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நேம் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுப்பேன். ரீட் லைன்னா என்ன? கொடுக்கிற நேம இன்டேக் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சோ இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன் நீங்க சென்டர்ல ஒரு லைன் கொடுத்திருக்கேன் பாருங்க. அது ஏன் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சோல் டாட் ரீட் லைனுக்குள்ள ஸ்டாட்டிக்கா இங்க டபுள் கோட் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஸ்டாட்டிக்கா நீங்க என்ன கொடுத்தாலும் அது அப்படியே வந்து கன்சோல் அப்ளிகேஷன்ல பிளாக் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்டர் யுவர் நேம் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ நான் பில்ட் பண்ணும்போது நீங்க பார்க்கலாம், நான் காட்டுறேன். என்டர் யுவர் நேம்ன்றது அங்க டிஸ்பிளே ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரைட்னா என்ன? எழுதி காட்டுறது. சோ அதுக்குள்ள நீங்க என்ன எழுதி காட்டினாலும் அது வெளியே காட்டும் மத்தவங்களுக்கு. சரிங்களா? என்டர் யுவர் நேம்னு காட்டுச்சுன்னா நம்ம நேம் டைப் பண்ணி இண்டியூசர் வந்து நேம் கொடுப்பாங்க. அந்த நேம் வந்து கன்சோல் டாட் ரீட் லைனுக்கு இப்ப சென்ட் ஆயிடும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இப்போ அந்த ரீட் லைன் வந்து அதாவது டேட்டாவை நேமுக்கு பைண்ட் பண்ண போகுது. இப்போ ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால ஈஸியா, இது நேமுமே ஸ்ட்ரிங் தான் இல்லையா? இங்க ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கோம். சோ ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால நேம் வந்து ஈஸியா அதை வாங்கிக்குது. ஓகேவா? இப்போ இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. ஏஜ் வந்து இன்டிஜர். இப்போ இது ஸ்ட்ரிங் கொடுக்குது, ஆனா இது இன்டிஜர் தான் கேக்குது. அப்போ வந்து அதால வாங்கிக்க அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஸ்ட்ரிங்கோட மெமரி என்ன, இன்டிஜரோட மெமரி என்ன? இன்டிஜரோட மெமரி வந்து ஸ்ட்ரிங்கோட மெமரி விட கம்மி. சோ ஸ்ட்ரிங் அதிகம் இல்லையா? அப்ப வந்து கொடுக்கும்போது அப்போதான் வந்து நமக்கு எரர் வரும். சரிங்களா? சின்டாக்ஸ் எரரே ஃபர்ஸ்ட் வரும் இங்க. சரிங்களா? உங்களுக்கு அகைன் சொல்றேன், கன்சோல் டாட் ரீட் லைனால ஸ்ட்ரிங்க மட்டும் தான் சென்ட் பண்ண, எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் படிச்சுக்கும், பட் கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கும். சோ இந்த பக்கம் ஸ்ட்ரிங்குக்கான வேரியபிள் இருந்தா நீங்க அப்படியே கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்துடலாம். ஒருவேளை நீங்க ஸ்ட்ரிங்க தவிர வேற என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணாலும், இன்ட் ஏஜ், அதாவது இன்ட் டபுள் கேர், அது மாதிரி எது யூஸ் பண்ணாலும் இங்க பாருங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட் ஏஜ் டிக்ளேர் பண்ணிருக்கேன்னா அடுத்த லைன்ல கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்திருக்கேன். இங்க ஒரு டேட்டா ஏஜ் அவங்க என்டர் பண்ணிருப்பாங்க. அந்த ஏஜ் இப்ப கன்சோல் டாட் ரீட் லைன் வாங்கிடுச்சு. அதை வாங்கிட்டு இப்ப கொடுக்கலான்னு பார்த்தா அதால கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரிங் தான் கொடுக்க தெரியும், ஏஜால வாங்கிக்க முடியாது. இன்டிஜர் கேக்குது, இது ஸ்ட்ரிங் கொடுக்குது. சோ அப்ப நமக்கு அங்க எரர் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ன்றதுதான் டைப் காஸ்டிங். அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது, ரெக்வயர்ட் டேட்டா டைப் டாட் பாஸ். அதாவது இப்ப இன்ட்ன்றதுனால நான் இது இன்டிஜர்ன்றதுனால இன்ட் டாட் பாஸ் நீங்க கொடுத்துருக்கேன்.
ஸோ என்ன மாதிரி டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப் கொடுத்து டாட் பாஸ்ன்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த எரர் வராது. இதுதான் அதுக்கான சின்டாக்ஸ். சரிங்களா? ஐடென்டிஃபையர் ஈக்குவல் டு ரெக்வயர் டேட்டா டைப் டாட் பாஸ் console.readline semicolon parenthesis semicolon. இங்க சொல்லிருப்பேன் பாருங்க. It is process of converting a valueன்றது தான் டேட்டா from one data type to another data type. low memory to high memory to low memory bind பண்றது இருக்கு இல்லைங்களா? சோ அதுதான் இங்க நடக்கும். புரியுதுங்களா? சோ இதை இப்ப நம்ம கோடா போய் அடிச்சு பாத்துடலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கா. ஜஸ்ட் இப்போ நான் ஸ்டாட்டிக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேல்யூ கொடுத்து காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. குயிக்கா முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்ட் சொல்லிட்டேன், ஏஜ்னு சொல்லியிருக்கேன், டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் செமிகாலன் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் முடிச்சிட்டேன். இப்போ இனிஷியலேஷன் பாருங்க, ஏஜ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன் செமிகாலன். சோ என் டேட்டா இங்க பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் இப்போ ஓகே இன்ட்டு ஏஜ் டேட்டா டைப் ஐடென்டிஃபை செமிகாலன் சொல்லியிருக்கேன். ஏஜ் ஈக்குவல் டு அதுக்கு ஸ்டாட்டிக்கா வேல்யூ கொடுத்துருக்கேன். சோ இதோட நீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 லைன் இங்க ஏன் ஆட் பண்ணிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன், டீபக் பண்றேன். நான் பிரேக் பாயிண்ட் எதுவுமே வைக்கல. சோ அப்படியே என்னோட டேட்டா 10ன்றது இங்க டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இது எப்படி டிஸ்பிளே ஆச்சுங்க பார்க்கலாமா எப்படின்ட்டு பாருங்க. இப்போ 10ன்றது டேட்டா, அது இப்ப எதுல இருக்கும், ஏஜ்ல இருக்கும் இல்லையா? சோ அந்த ஏஜ் நான் எங்க கொடுத்திருக்கேன், console.writeLineல ஏஜ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். சோ இப்போ டைனமிக்கா வேல்யூ வந்து ஏஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் console.writeLineல என்ன கொடுத்தாலும் அது டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸ்டாட்டிக்கா வேல்யூ கொடுத்தோம், அப்ப ஸ்டாட்டிக்கா காட்டுச்சு. இப்போ நான் டைனமிக்கா கொடுத்திருக்கேன். டபுள் கோட்ல ஒருவேளை இதை நானு டபுள் கோட்ல ஏஜ்னு கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏஜ்ன்றதுதான் டிஸ்பிளே ஆயிருக்குமே தவிர அதுக்கான டேட்டா அங்க டிஸ்பிளே ஆயிருக்காது. அது உள்ள இருக்க டேட்டா டிஸ்பிளே ஆகாது. டபுள் கோட்ல கொடுத்தோம்னா அங்க என்ன டபுள் கோட்ல இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். பட் டபுள் கோட் கொடுக்காம அந்த நேமை மட்டும் கொடுத்தோம்னா அந்த நேம்ல வேரியபிள்ல என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த டேட்டா வந்து காட்டும். புரியுதுங்களா? ஓகே. சோ அகைன் சேம் அதே ப்ராசஸ் தான் இங்க. நான் இது ஸ்டாட்டிக்கா பண்ணி காட்டுறேன். சோ செமிகாலன் வைக்கலனா எரர் வரும். நீங்க சின்டாக்ஸ் வந்து கம்பல்சரி கரெக்டா கொடுக்கணும், இல்லனா உங்களுக்கு எரர் வரும். இப்ப பார்க்கலாம். சோ 10 அண்ட் கலா ரெண்டுமே அங்க டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா? இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒண்ணு. உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இது ஸ்டாட்டிக்கா வேல்யூ கொடுத்திருக்கேன். இப்போ இதே டைனமிக்கா எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. இங்க பாருங்க, console.readline கொடுத்தனா எனக்கு எரர் சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னு சொல்லுங்க பாப்போம். பிகாஸ் இது வந்து இன்ட், பட் console.readlineன்றது ஸ்ட்ரிங் இல்லையா? சோ அங்க நானு required data type dot pass அங்க நான் கொடுத்திருக்கணும். இப்போ என்னோட சின்டாக்ஸ் எரர் போயிடுச்சு பாருங்க. ஓகே. சோ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இந்த இங்க பாருங்க, ஸ்ட்ரிங்ன்றதுனால இங்க console.readline மட்டும் தான் கொடுத்திருக்கேன். டைப் காஸ்டிங் எதுவுமே பண்ணல, எந்த எரரும் வரல. இது கரெக்டா ஒர்க் ஆகுது. செக் பண்ணிடலாமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு?
ஓகே. ஸோ டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துருக்கேன். என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து இங்க ஏஜ் ஈக்குவல் இன்டூ டாட் பாஸ் கன்சோல் டாட் லைன் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் நேம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்டர் யுவர் நேம்னு கொடுத்துருக்கேன். நேமை வந்து இங்க டேட்டா வாங்கி நேமுக்கு பைண்ட் பண்ண போறோம். சரிங்களா? எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாமா? ஸோ பில்ட் எரர் சொல்லுது. என்னன்னு செக் பண்ணுவோம். இங்க எரர் காட்டுது. எரர் இல்லையே. ஓகே. ஜஸ்ட் பில் பண்ணலாம். Unexpected character line number 21 console dot line right line enter name எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன எரர் காட்டுதுன்னு தெரியல. ஜஸ்ட் செக். ஓகே. நான் டைப்பே பண்ணிடுறேன். ஏஜ் ஈக்குவல் டு இன்டு டாட் பாஸ் console dot read line parenthesis semicolon. So string name semicolon console dot right line enter your age. Name. So name equal to console dot read line parenthesis semicolon. இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. என்ன இங்க எதனா கம்மா என்ன காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எதனா பேஸ் ஆயிருக்குமோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இறக்க அடிச்சு. ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா console டாட் ரைட் லைன்ல ஏஜ் பிளஸ் இதை கன்காடினேஷன் சொல்லுவாங்க. ஸோ கன்காடினேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா அது டிஸ்பிளே ஆகுறதுக்காக அங்க ஏஜ்ன்றது இப்ப அங்க டிஸ்பிளே ஆகுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ டிஸ்பிளே பண்ணி காட்டுறது உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. ஓகே. ஸோ இங்க என்னென்ன பண்ணிருக்கேன் பாருங்க. இன்ட் ஏஜ் செமிகோலன் இந்த ரெண்டு லைனுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். இப்போ இந்த என்ன பண்ணிருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ இத ஃபர்ஸ்ட் பில் பண்ணி காட்டுறேன், டிபக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பாருங்க, பில் பண்ணிட்டு டிபக் ஆகட்டும். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் ஏஜ். இதுதான் நான் சொன்னேன். இப்போ எண்ட் யூசரா ஏஜ் கொடுக்க போறோம். 20 நான் ஏஜ் கொடுத்துருக்கேன்.
அடுத்து என்டர் யுவர் நேம் கலா. இங்க பாருங்க, சோ ஏஜ் ஈக்குவல் டு 20, நேம் ஈக்குவல் கலா. இது எப்படி இங்க வந்தது? ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. சோ என்டர் யுவர் ஏஜ், நான் ஸ்டாட்டிக்கா கொடுத்திருக்கேன், எனக்கு வந்துருச்சு. அந்த ஏஜ் சோ 20 கொடுத்திருக்கேன். சோ அப்ப ஏஜ் வந்து 20 போய் என்னோட ஏஜ்ல 20ன்றது ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து நேம், என்டர் யுவர் நேம் சொல்லியிருக்கேன், கலான்னு கொடுத்திருக்கேன். இப்போ என்னோட நேம்ல கலான்றது ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? கன்சோல் டாட் ரீட் லைன் என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை அப்படியே அங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டும்னு சொல்லியிருக்கேன். இது நான் ஸ்டாட்டிக்கா கொடுத்திருக்கேன். ஏஜ் ஈக்குவல்ட்டுன்றது எனக்கு ஸ்டாட்டிக்கா அங்க டிஸ்ப்ளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சோ அதுல எனக்கு ஸ்டாட்டிக்கா டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கு. இந்த ஏஜ் இப்போ இது வந்து நான் ஸ்டாட்டிக்கா கொடுக்காம ஏஜ்ன்ற நேம கொடுத்திருக்கேன். சோ இந்த ஏஜ்ல இருக்க டேட்டாவை எனக்கு கொடுக்க போகுது. பிளஸ்ன்றதுதான் இங்க கன்காடினேஷன் சொல்லுவாங்க. சோ டபுள் கோட்ல கொடுத்துட்டு நமக்கு என்ன ரெக்வயர்டோ அதை டபுள் கோட்ல கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்து என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்க வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா இங்க ஏஜ் ஈக்குவல் டு 20 இப்படிதான் பைண்ட் ஆகுது. இதுக்கு பேர் கன்காடினேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? கன்சோல் டாட் ரைட் லைன் நேம் ஈக்குவல் நேம் பிளஸ் நேம் சொல்லிருக்கேன். இது கன்காடினேஷன். சோ நேம் ஈக்குவல் டு கலான்ட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இங்க கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்திருக்கேன். ரைட் லைன் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல என்டர் யுவர் ஏஜ் வந்துருச்சு. என்னோட டேட்டா செகண்ட் லைன்ல போயிட்டு ஸ்டோர் ஆகுது. இப்போ இந்த ரைட் லைன்ல நான் ரைட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சேம் லைன்ல எனக்கு டிஸ்பிளே ஆகும் டேட்டா. அதே போல கேப் இல்லாம இருந்தது இல்லையா? எனக்கு பார்க்கும்போது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி 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 இருந்தது எல்லாமே. சோ நமக்கு அங்க கேப் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க கேப் கிரியேட் ஆயிடும். பார்க்க நீட்டா இருக்கும். சரிங்களா? சாரி, ரைட் லைன். ஓகே, இப்ப பார்க்கலாமா? சோ இப்ப என்னோட டேட்டா இங்கே சேம் லைன்ல கேக்குது பாருங்க. சேம் லைன்ல நான் ரைட் லைனுக்கும் ரைட்டுக்கும் அதான் டிஃபரன்ஸ். சோ இங்க நமக்கு ஸ்பேஸ் வேணும்னா சென்டர்ல ரைட் லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு இங்க அழகா ஈவனா ஸ்பேஸ் கொடுத்து வரும். ஒரே லைன்ல டேட்டா கொடுக்கணும்னா கன்சோல் டாட் ரைட்னு மட்டும் கொடுக்கணும். எனக்கு டேட்டா செகண்ட் லைன்ல நான் என்டர் பண்ண போறேன் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன் நீங்க கொடுக்கணும். ஒரு லைன் முடிச்சு எனக்கு அடுத்த லைனுக்கு நீங்க இப்போ இந்த லைன் இதோட முடிஞ்சிச்சு, நீ அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் லைன். சரிங்களா? அவ்வளவுதான். இதான் பேசிக்ஸ் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம அடுத்து போலாம். சோ இதுக்கான கோடுமே உங்களுக்கு நான் இங்க டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இப்போ இந்த கன்சோல் டாட் ரீட் லைனை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து நமக்கு பிளாக் ஸ்கிரீன் அங்க நின்னுது இல்லையா? இப்ப பாருங்க, டேட்டா எல்லாமே அங்க போயிருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். பட் நமக்கு இந்த பிளாக் ஸ்கிரீன் வந்து இங்க நிக்காது. 10 கொடுக்குறேன், கலான் கொடுக்குறேன். ஸ்கிரீன் எங்க போச்சு? ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கிரீன் காட்டுச்சு இல்ல, இப்ப எங்க போச்சு ஸ்கிரீன்? டீபக் பண்ணி முடிஞ்சு நின்னு போயிடுச்சு. அவ்வளவுதான். டீபக் இங்க பாருங்க, டீபக்கே முடிஞ்சிருச்சு. அதுவே டேட்டாவை காட்டி அதே நின்றும். சோ நமக்கு அங்க நின்னு நமக்கு அந்த டேட்டாவை காட்டணுன்றதுக்காக தான் கன்சோல் டாட் ரீட் லைன் லாஸ்ட்ல அங்க கொடுப்போம். நம்ம அங்க கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஸ்கிரீன் அங்க ஹோல்ட் ஆகி நிக்கும், நம்மளோட டேட்டாவை காட்டும். சோ இப்ப பாருங்க, நம்மளோட டேட்டா எங்க காட்டு ஸ்கிரீனும் நிக்குது, ஹோல்ட் ஆகி நிக்குது. நம்மளா ஆஃப் பண்ற வரைக்கும் டீபக்கிங் ஸ்டாப் ஆகாது, ஹோல்ட் ஆகி நிக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா டீபக்கிங் ஸ்டாப் ஆயிடும். இதனாலதான் நான் லாஸ்ட் லைன்ல கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு சென்டர்ல கேப் வேணும்னா கன்சோல் டாட் ரைட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் ஹோல்ட் ஆகி நிக்கிறதுக்காக ரீட் லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க ரைட்டுக்கும் ரைட் லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது பேசிக் வேரியபிள் வச்சு டிக்ளேர் இனிஷியலேஷன் நம்ம பண்ணிருக்கோம். டைப் காஸ்டிங் எல்லாமே பண்ணிருக்கோம். இதை வச்சுதான் இப்ப நம்ம எம்பிசில என்ன பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். சோ நம்ம எம்பிசிக்கு மூவ் ஆகலாம். going to create a ASP.NET MVC ப்ராஜெக்ட். சரிங்களா? சோ பார்க்கலாமா எப்படி கிரியேட் பண்றதுன்னு. கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண மாதிரியே தான் இதுவும் கிரியேட் பண்ண போறோம். கன்சோல்ன்றதுக்கு பதிலா வெப்னு போட போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் அங்க கிடையாது டிஃபரன்ஸ். அகைன் கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் தான் கொடுக்க போறோம். சேம் இதுக்குமே சேம் இங்கேயுமே ஆஸ் யூசுவல் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். சோ இதுல நமக்கு இப்ப என்ன வேணும் பாத்தீங்கன்னா சேம் தான், C# தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அகைன் சேம் C# யூஸ் பண்றோம்.
பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ண போறோம். ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் கன்சோல் கிரியேட் பண்ண. கன்சோல் வந்து ஈஸியா நமக்கு வந்து வெப் இல்லாம கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அந்த பிளாக் ஸ்கிரீன் வந்தது இல்லைங்களா? ஸோ ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்றது கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ப்ராப்பரா ஒரு எம்விசி வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க நீங்க வெப் சூஸ் பண்ணிட்டு C# விண்டோஸ் வெப் செக் பண்ணிக்கோங்க. இதுல ஃப்ரேம் ஒர்க் இங்க பாருங்க, ஃப்ரேம் ஒர்க் கோர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லைங்களா? C#ல .NET ஃப்ரேம் ஒர்க் நம்ம தான் யூஸ் பண்ண போறோம் இல்லைங்களா? ஸோ வெப் அப்ளிகேஷன் அதே போல இது பாருங்க, வெப் டிரைவர் டெஸ்ட் ஃபார் எட்ஜ்னு இருக்கு. பட் நம்ம வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கரெக்டா செக் பண்ணிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ சேம் சோர்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ பாத் லொகேஷன் பாத் செக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல எம்விசி தான் யூஸ் பண்ண போறேன். எம்விசி வெப் ஏபி ரெண்டுமே வந்து நான் டீச் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வெப் ஏபி சொல்லி தரல, எம்விசி சொல்லி தரேன். ஸோ அதனால எம்விசி சூஸ் பண்ணிட்டு இங்க கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா? எம்விசி ப்ராஜெக்ட், எம்விசி, எம் ஃபார் மாடல், வி ஃபார் வியூ, சி ஃபார் கண்ட்ரோலர். ஸோ மூணுமே இதுல இருக்கா? இருக்கு. மாடல்ஸ் இருக்கு, வியூஸ் இருக்கு, கண்ட்ரோலர்ஸுமே இருக்கு இல்லையா? ஸோ இது மூணு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். So ASP.NET MVC ல M stands for model, V stands for view and C stands for controller. ASP.NET MVC அதுல ஃபர்ஸ்ட் மாடல்னா என்ன, அது என்ன பண்ண போகுது அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துலாம், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அது எப்படி கிரியேட் பண்றதுன்றது நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா? மாடல் இஸ் த C# கிளாஸ் சரிங்களா? அது ஒரு C# கிளாஸ். It contains only member variable and properties. மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது நம்ம எங்கேயோ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்ப படிச்சுமே கிளாஸ் லாஸ்ட் C# உள்ள ஞாபகம் இருக்குங்களா? கிளாஸ்க்குள்ள மெம்பர் வேரியபிள், மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு 3 யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 3த்துல 2 தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். மாடல்ல மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண போறோம் சரிங்களா? சோ இங்க இருக்க மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், மெம்பர் வேரியபிள்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். So model is a C# class. It contains only member variable and properties which are in ORM concepts. ORM na enna object relational mapping. So object வச்சு தான் நம்ம ரிலேட் பண்ண போறோம். ரிலேட் பண்ணி மேப்பிங்ன்றதுனால அதுக்கு பேர் ORM னு சொல்றாங்க சரிங்களா? ஓகே, மாடல்ல 2 இருக்கு சொல்லியிருக்கேன், மெம்பர் வேரியபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருக்கேன். மெம்பர் வேரியபிள்னா ஒண்ணும் இல்லை, நான் உங்களுக்கு அதனால கோட் எழுதும்போது உங்களுக்கு சொல்றேன், லாஜிக் அங்க நம்ம போகும்போது சொல்றேன் கோடிங்ல. இப்ப ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு செட் தி வேல்யூ டு மெம்பர் வேரியபிள் ஆர் கெட் தி வேல்யூ ஃப்ரம் மெம்பர் வேரியபிள். ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? மெம்பர் வேரியபிள்ல இருந்து வேல்யூ கெட் பண்றதுக்கும் செட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுறது தான் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா? மெம்பர் வேரியபிள்னா ஒண்ணும் இல்ல, வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்ல, வேரியபிள் டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் என்ன சொன்னேன்? டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், செமிகோலன் அப்படி சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் மெம்பர் வேரியபிள். அது வேரியபிள்ஸ் மல்டிபிள் நிறைய பிளேஸ்ல டிக்ளேர் பண்ண முடியும். லோக்கல் வேரியபிள், மெம்பர் வேரியபிள், பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டைப்ஸ்ல 3 பிளேஸ்ல நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். லோக்கல் வேரியபிள்னா நம்மளோட மெம்பர்ஸ்க்குள்ள டிக்ளேர் பண்றது லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. கிளாஸ் சின்டாக்ஸ் எழுதிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், செமிகோலன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து மெம்பர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. சோ என்ன பண்ண முடியும்னா கிளாஸுக்குள்ள எத்தனை மெத்தட் இருந்தாலும் அந்த மெம்பர், அதாவது அந்த வேரியபிள அதால அக்சஸ் பண்ண முடியும். எல்லா மெத்தடாலையும் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது கிளாஸ் லெவல்ல நம்ம என்ன கொடுத்தாலும் எல்லா மெத்தடாலையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் தான் மெம்பர் வேரியபிள். சோ கிளாஸ் லெவல்ல டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், ஒரு டேட்டா டைப் கொடுத்து ஒரு பேர் கொடுத்து செமிகாலன் கொடுத்துட்டோம்னா ப்ராப்பர்ட்டியால அது கிட்ட இருந்து வேல்யூ வாங்கவும் முடியும், அதுக்கு வேல்யூ பைண்ட் பண்ணவும் முடியும்ன்றது தான் இங்க சொல்லியிருக்கேன். இட் இஸ் யூஸ்டு டு செட் தி வேல்யூ டு மெம்பர் வேரியபிள் ஆர் கெட் தி வேல்யூ ஃப்ரம் மெம்பர் வேரியபிள். we can write properties in 2 ways. ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். so we can write properties in 2 ways. எப்படி எழுதலாம்? நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட்
ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓல்டர் டேஸ்ல நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டாங்க. சரிங்களா? சோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நார்மல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ப்ராப்பர்ட்டி இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஒன் லைன் சொன்னா போதும், அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நார்மல் ப்ராப்பர்ட்டி இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் மெம்பர் வேரியபிள் பிளஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷன். ஸோ இது மெம்பர் வேரியபிள் பிளஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். Auto implemented properties have only property definition. Normal propertiesல என்ன இருக்கு, member variable இருக்கு, property definition இருக்கு. Auto implemented propertyல property definition மட்டும் தான் இருக்கும், member variable இருக்காது, நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். சோ நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம், பட் அதுக்கு பதிலா in background compiler will declare a member variable for auto implemented property as a backing field. கம்பைலரே மெம்பர் வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கா டிக்ளேர் பண்ணிக்கும். அதுதான் வந்து ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டி. நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். ஓல்டர் டேஸ்ல மெம்பர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க, ப்ராப்பர்ட்டியும் டெஃபினேஷனும் ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷனுமே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ரெண்டுத்துக்கான சின்டாக்ஸ் என்ன, ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். சோ ரெண்டுத்தையுமே எப்ப யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மெயின் வந்து ஓல்டர் டேஸ்ல யூஸ் பண்ணாங்கன்றதுக்கு பதிலா இப்பவுமே நார்மல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, if we want to do any validation before assigning value to member variable. member variableக்கு வேல்யூ அசைன் பண்றதுக்கு முன்னாடி எதுனா ஒரு வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நார்மல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. we don't want to do any validation ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போயிடுவோம். சரிங்களா? சோ ஓகே, இது வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டிக்கான சின்டாக்ஸ். சரிங்களா? சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அக்சஸ் மாடிஃபையர், டேட்டா டைப், மெம்பர் வேரியபிள் நேம், அதாவது ஐடென்டிஃபையர். டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் சொன்னோம் இல்லைங்களா, கிளாஸ் லெவல்ல டிக்ளேர் பண்றாங்க. அக்சஸ் மாடிஃபையர்ன்றது இங்க ஆப்ஷனல், சின்டாக்ஸ்ல இருக்கும். அதே போல அக்சஸ் மாடிஃபையர் இங்க டிஃபால்ட்டா பிரைவேட்டா தான் இருக்கும். உங்களுக்கு அக்சஸ் மாடிஃபையர்ல என்னென்ன டைப்ஸ் வருது, என்னென்ன இருக்குன்னு ஒரு நெக்ஸ்ட் 2 ஸ்லைட்ஸ்ல வரும், நான் உங்களுக்கு சொல்றேன். அக்சஸ் மாடிஃபையர், டேட்டா டைப், மெம்பர் வேரியபிள் நேம். மெம்பர் வேரியபிள் நேம்னு சொன்னாலும் சரி, ஐடென்டிஃபையர் சொன்னாலும் சரி, உங்களுக்கு இது கிளாஸ் லெவல்ல டிக்ளேர் பண்ண போறோம்ன்றதால மெம்பர் வேரியபிள் நேம்னு டீடைலா இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? அண்ட் தென் அக்சஸ் மாடிஃபையர், டேட்டா டைப், ஐடென்டிஃபையர், ஓபன் பிரேஸ், கெட். கெட்குள்ள ஓபன் பிரேஸ் வந்து ரிட்டர்ன் மெம்பர் வேரியபிள் நேம் அப்படின்னு வரும். இந்த ஓபன் பிரேஸ் வந்து அப்புறம் அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு செட் ஓபன் பிரேஸ் மெம்பர் வேரியபிள் நேம். அதான் சொன்னீங்களா, மெம்பர் வேரியபிள் நேமுக்கு கிட்ட டேட்டாவை கெட் பண்றதுக்கும் செட் பண்றதுக்கும் தான் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. சோ இது வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டி. ரிட்டர்ன் மெம்பர் வேரியபிள் நேம், இது மெம்பர் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. வேல்யூவை இங்க செட் பண்ணுது. இது சின்டாக்ஸ், இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? இது எதுக்கான சின்டாக்ஸ்? நார்மல் ப்ராப்பர்ட்டிக்கான சின்டாக்ஸ். இது ஆட்டோ இம்ப்ளிமெண்டல் பாருங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. பிரைவேட் அக்சஸ் மாடிஃபையர் வந்து டிஃபால்ட்டா பிரைவேட்டா இருக்கும். சரிங்களா? இங்க இந்த லெவல் அக்சஸ் மாடிஃபையர் டிஃபால்ட்டா பப்ளிக்கா வந்துரும். சரிங்களா? சோ இங்க நீங்க பிரைவேட் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்காட்டாலும் ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்ட் ஐடி மெம்பர் வேரியபிள் நேம் இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், இஎம்பி ஐடின்னு கொடுத்துருக்கேன். சோ பப்ளிக் இன்ட் இஎம்பி ஐடி கெட் ரிட்டர்ன் இஎம்பி ஐடி, அப்புறம் செட் எம்ப்ளாய் இஎம்பி ஐடி ஈக்குவல் டு வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு ஈஸியா நான் சொல்றேன். நம்ம அங்க கோட் அடிக்கும் போது உங்களுக்கு புரியும். இது வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ். இதே ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா அக்சஸ் மாடிஃபையர், மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப், ஐடென்டிஃபையர், ஓபன் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள கெட் செட் வந்துரும். சோ அக்சஸ் மாடிஃபையர், மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப், ஐடென்டிஃபையர், ஓபன் க்ளோஸ் பிரேஸ்ல கெட் அண்ட் செட். இங்க வந்து மெம்பர் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டோம். இது வந்து ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான சின்டாக்ஸ். இப்போ நம்ம கோட்ல ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் உங்களுக்கு மெயினா இதை சொன்னேன். எடுத்தோடனே உங்களுக்கு இது இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாக்காதீங்க, சின்டாக்ஸ் பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன். சோ அது எப்படி இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். இங்க மாடிஃபையரை நான் ஆப்ஷனல்ல விட்டுட்டேன். அக்சஸ் மாடிஃபையர் மட்டும் பப்ளிக் கொடுத்துருக்கேன். டேட்டா டைப் வந்து இன்ட்டு சொல்லிட்டேன். இஎம்பி ஐடி. சோ இங்க நான் இஎம்பி ஐடி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, டேட்டா பேஸ்ல காலம் நேம் நான் இஎம்பி ஐடி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? சோ இஎம்பி ஐடி டேட்டா பேஸ்ல இருந்து கெட் பண்றதுக்கும் செட் பண்றதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் இங்க. சரிங்களா? கெட் செட்
ஓகேங்களா? அதே போல EMP நேம், அட்ரஸ் சிம்பிளா 3 காலம் நேம் மட்டும் இங்க குடுத்திருக்கேன். அந்த 3 காலம்க்கு இங்க 3 ப்ராப்பர்ட்டீஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராப்பர்ட்டீஸ்னு சொல்லுவாங்க. EMP ஐடிஸ்ல EMP நேம், அட்ரஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அக்சஸ் மாடிஃபயர்ல என்ன இருக்கு? மாடிஃபயர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அக்சஸ் மாடிஃபயர்ல 5 டைப்ஸ் இருக்கு. பிரைவேட், ப்ரொடெக்டட், இன்டர்னல் அண்ட் பப்ளிக். சோ இதுல பிரைவேட் பத்தி இப்ப நம்ம பாத்துரலாம். அதே போல பப்ளிக் பத்தி பார்த்துலாம். 2 பத்தியும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிரைவேட்ன்றது என்னன்னா, பப்ளிக்ன்றது யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். எவ்ரி ஒன் கேன் அக்சஸ் இட். சரிங்களா? பிரைவேட்ன்றது ஸ்பெசிபிக்கா அந்த ப்ராஜெக்ட் குள்ள மட்டும் அக்சஸ் பண்ற மாதிரி எழுதுவோம். இல்லனா அந்த ஸ்கோப் குள்ள மட்டும் அக்சஸ் பண்ற மாதிரி எழுதுறது தான் வந்து பிரைவேட். சரிங்களா? சோ மாடிஃபையர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுமே பார்ஷியல், சீல்ட், ஸ்டாட்டிக், அப்ஸ்ட்ராக்ட், விர்ச்சுவல் அண்ட் ஓவர் ரைட் 6 இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு தேரியா சொல்லிட்டேன். இப்போ அதை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். நம்மளோட ஓபன் பண்ண உடனே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ப்ராஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்னா அதை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பில்ட் யுவர் சொல்யூஷன். எம்டி ப்ராஜெக்ட்டை நான் பில்ட் பண்ணிக்கிறேன். பில்ட் ஸ்டார்டட். தெரியுதுங்களா? build 1 succeeded 0 file build succeeded. So நம்மளோட build வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது மாடல்ஸ், வியூஸ் அண்ட் கண்ட்ரோலர். அதில் ஃபர்ஸ்ட் இப்போ மாடல் எப்படி கிரியேட் பண்றேன் உங்களுக்கு சொல்றேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடலை ரைட் கிளிக் பண்ணி ஆட் கிளாஸ். மாடல் இஸ் த ஷிஷாப் கிளாஸ். கிளாஸ் தானே சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே எம்டி எதுவுமே இல்லை, ஒரு மாடலை இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ மாடல் ரைட் கிளிக் பண்ணி ஆட் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா மாடலுக்கு ஒரு நேம் வைங்க. நான் எம்ப்ளாயி மாடல்னு வச்சிருக்கேன். ஆட் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மாடல் வந்து இங்க கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆயிடுச்சா? இங்க பாருங்க நேம் ஸ்பேஸ்ல எம்ப்ளாயி டாட் மாடல்ஸ், பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி மாடல். நம்மளோட கிளாஸ் நேம் என்ன? எம்ப்ளாயி மாடல்னு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாடல் இது எங்க கிரியேட் ஆயிருக்கு? அண்டர் மாடல்ஸ்குள்ள இது கிரியேட் ஆயிருக்கு எம்ப்ளாயி மாடல்ன்றது. இப்போ நம்ம இங்க ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன டேட்டா டைப் சொன்னேன்? ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொன்னேன்? அக்சஸ் மாடிஃபையர். பாத்துடலாமா என்ன டேட்டா டைப்ன்ட்டு உங்களுக்கு? ஓகே. அக்சஸ் மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப், ஐடென்டிஃபையர், கெட் செட். இப்போ இதை வச்சுதான் இப்ப நான் கோட் அடிக்க போறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. அக்சஸ் மாடிஃபையர் ஃபர்ஸ்ட் நான் பப்ளிக் கொடுத்துப்பேன். டிஃபால்ட்டா இங்க வந்து பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணணும் இல்லையா? நிறைய பேர் அக்சஸ் பண்ண போறோம் நம்ம. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ன்றதுனால நம்ம வித்தின் த ப்ராஜெக்ட் பண்றோம். மல்டிபிள் ப்ராஜெக்ட் கூட நம்ம தனி ஃபோல்டரா போட்டு இதை பப்ளிக்கா போட்டு ரெஃபர் பண்ணிக்க கால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ நான் இப்ப பப்ளிக் யூஸ் பண்றேன் அக்சஸ் மாடிஃபையருக்கு. மாடிஃபையர் நான் ஆப்ஷனல்ல விட்டுறேன். ரிட்டர்ன் டைப் வந்து எனக்கு என்ன பண்ண கொடுக்க போறேன்னா நான் இன்ட் கொடுக்குறேன். சோ இங்க ஐடென்டிஃபையர் இருக்கு இல்லையா? ப்ராப்பர்ட்டி நேம் EMP ID ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் அதுக்குள்ள கெட் செமிகோலன் செட் செமிகோலன். சோ இதுதான் வந்து நம்ம EMP ஐடிக்கான ப்ராப்பர்ட்டி இப்ப இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? இதே போல நமக்கு எத்தனை காலம் டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ணிருக்கோமோ அது என்னன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடா மொத்தமும் இங்க நம்ம இப்ப கிரியேட் பண்ணணும். சரிங்களா? நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் அடுத்து மூவ் ஆன் பண்றேன். சாரி.
ஸோ நான் இங்க சம் வேலிடேஷன்ஸ்லாம் எழுதியிருப்பேன். அது உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து யூசிங் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். யூசிங் சிஸ்டம் டாட் காம்போனன்ட் மாடல் டாட் டேட்டா அனடேஷன். ஸோ நான் இங்க வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் டேட்டா அனடேஷன் இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால தான் அந்த எரர் காட்டுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். ஸோ எரர் காட்டுது இல்லையா? இங்க வந்து இதுக்கு பேரு வந்து வேலிடேஷன். வேலிடேஷன்னா என்னன்றது நான் உங்களுக்கு தனி கிளாஸஸ் பண்றேன். இப்போ கான்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு 10 நம்பர் தான் ஸ்டோர் ஆகணும். கம்மியா ஸ்டோர் ஆனா உங்களுக்கு நீங்க தப்பா ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. கரெக்ட் என்டர் நம்பர்னு சொல்லணும். அதே மாதிரி 10க்குள்ள தான் வரணும். 10க்கு மேல போக கூடாது அப்படின்றது தான் இங்க 0 to 10 நீங்க கொடுத்துருக்கேன். இங்க கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இதுக்கு பேர் வேலிடேஷன் சொல்லுவாங்க. இது யூஸ் பண்றதுக்கு இது போய் எரர் வந்து இங்க பாருங்க. ஒன்னு ஆல்டர் பிளஸ் என்டர்னு சொல்லணும். அது மேல லைட்டா மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ கண்ட்ரோல் டாட் நான் கிளிக் பண்றேன். அதுவே வந்து நமக்கு காட்டும் யூசிங் சிஸ்டம் டாட் காம்போனன்ட் மாடல் டாட் டேட்டா அனடேஷன். இப்ப கிளிக் பண்ண உடனே இங்க மேல இம்போர்ட் ஆயிடுச்சு. எரர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்றோம் இங்க. சரிங்களா? இங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா? இஎம்பி ஐடி கொடுத்துருக்கேன். சேம் என்னென்ன டேட்டா டைப்போ அதுக்கான டேட்டா டைப் தான் இங்க கொடுத்துருப்பேன். இஎம்பி நேம் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பர் ஸ்ட்ரிங்ல தான் நான் வச்சிருக்கேன். அட்ரஸ் வந்து ஸ்ட்ரிங். சிட்டியுமே ஸ்ட்ரிங். டேட் அண்ட் டைம் பாருங்க. ஜாயினிங் டேட் வந்து நான் இங்க டேட் அண்ட் டைமா கொடுத்துருக்கேன். இங்க வந்து டேட் அண்ட் டைம்ன்றதால மேல வந்து வேலிடேஷன்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டேட்டா டைப்ல இருக்க டேட்டை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நான் இங்க வேலிடேஷன் எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நாங்க மேல ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண பாருங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் ஜாயினிங் டேட், ப்ராஜெக்ட் நேம், ரோல் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் இது எல்லாமே எஸ்கியூல என்னெல்லாம் காலம் அங்க கிரியேட் பண்ணிருந்தனோ அதுக்கான மாடல் கிளாஸ் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது மூலியமா தான் டேட்டாவை கெட் பண்ணியும் செட்டும் பண்ண போறோம் நம்ம அங்க. சரிங்களா? இதான் மாடல் கிரியேஷன் ஃபர்ஸ்ட். அடுத்து கண்ட்ரோலர் போலாம். ஸோ கண்ட்ரோலர் டிஃபால்ட்டா ஹோம் கண்ட்ரோலர் இருக்கும் கிரியேட் பண்ணும்போதே. கண்ட்ரோலர் போறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலர்னா என்ன, அதுக்கு என்னெல்லாம் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஓகே, கண்ட்ரோலர் இட் இஸ் a class will have only functions. கண்ட்ரோலருமே ஒரு கிளாஸ் தான். மாடலுமே ஒரு கிளாஸ் தான். கண்ட்ரோலருமே ஒரு கிளாஸ் தான். பட் கண்ட்ரோலர் என்ன வச்சிருக்கோம்? will have only functions. நம்ம அங்க பார்க்கும்போது கிளாஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மெம்பர் வேரியபிள், மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? மாடல் கிளாஸ் யூஸ் பண்ணது வந்து மெம்பர் வேரியபிள், ப்ராப்பர்ட்டிஸ். நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ல மெம்பர் வேரியபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும் சொல்லியிருந்தேன். ஆட்டோ இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ. சோ அதுல இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷன் சொன்ன பாருங்க, அதுதான் இந்த ஃபங்க்ஷன் தான் இது. சரிங்களா? இங்க ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன் ஷார்ட்டா. இட் இஸ் a class will have only functions. It must have the following properties. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்னா அது இல்ல, இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கணும். என்னென்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அக்சஸ் மாடிஃபையர் வந்து பப்ளிக்கா தான் இருக்கணும். இங்க வந்து வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அக்சஸ் மாடிஃபையர் என்னவா இருக்கணும்? பப்ளிக்கா தான் இருக்கணும். நம்மளோட கண்ட்ரோலர்ல அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்கா இருக்கா பாருங்க. அக்சஸ் மாடிஃபையர் must be public. சோ இங்கேயுமே இங்க பாருங்க கண்ட்ரோலர் தானே இது. சோ அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்கா இருக்கா? இருக்கு. அடுத்து மாடிஃபையர் must not be there. சோ மாடிஃபையர் கண்ட்ரோலர்ல இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. மாடிஃபையர் கண்ட்ரோலர்ல இருக்கா? கிடையாது. நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும். சோ கிளாஸ் நமக்கு இருக்கு இங்க. அப்புறம் ஐடென்டிஃபையர் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா must ends with controller. ஐடென்டிஃபையர் ஒரு நேம் கொடுப்போம்ல, அந்த நேம் வந்து கண்ட்ரோலர்ல தான் முடியணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஹோம் கண்ட்ரோலர் அப்படின்னு முடிஞ்சிருக்கா? ஹோம்ன்றது தான் ஐடென்டிஃபையர், அதுல வந்து கண்ட்ரோலர்ல முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அண்ட் தென் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் ஊப்ஸ்ல தான் நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் மட்டும் சொல்றேன். இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மஸ்ட் இன்ஹெரிட் வித் பேஸ் கண்ட்ரோலர். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பேஸ் கண்ட்ரோலரை இன்ஹெரிட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஹெரிட்ன்றது என்னன்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு கால் வச்சு கண்ட்ரோல். இப்ப இந்த கண்ட்ரோலரை நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, கண்ட்ரோலர் பேஸ் இன்ஹெரிட் ஆயிருக்கா? சோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பேஸ் கண்ட்ரோலரை இன்ஹெரிட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சோ என்னோடது ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஹெரிட் ஆயிருந்தது. அந்த கண்ட்ரோலர் போய் எங்க இன்ஹெரிட் ரைட் கிளிக் அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன் கொடுத்தேன்னா அங்க வந்து பார்க்கும்போது கண்ட்ரோலர் பேஸ்ன்றத இன்ஹெரிட் பண்ணிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா?
ஸோ கரெக்டா இருக்குது. கண்ட்ரோலர் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஆக்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஃபைனலா என்ன இருக்கு? கண்ட்ரோலர் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஆக்ஷன் மெத்தட். ஒரு ஆக்ஷன் மெத்தடாவது கண்ட்ரோலுக்குள்ள நீங்க கம்பல்சரி கொடுத்துருக்கணும். இந்த கேரக்டர்லாம் இருந்தாதான் அது கண்ட்ரோலர். அப்படி இதுல எதுனா ஒண்ணு மிஸ் ஆச்சுனாலும் அது கண்ட்ரோலரே கிடையாது. இது உள்ள இப்ப இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே ஆக்ஷன் மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு அடுத்து நிறைய .NET ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.